கொஷின் நம்பர் 1, அசல் 10,000க்கு 20% ஆண்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த சம்மில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க. சரியா? ஸோ அசல் பார்த்தீங்கன்னா 10,000. சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 20%. ஆனால் அது ஆண்டு வட்டி வீதம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஆண்டு வட்டி வீதம், ஆண்டு வட்டி. ஆனால் நம்ம அரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் வட்டி கணக்கிடப்படுறோம். அப்போ இதில் பாதி தான் எடுக்கணும். சரிங்களா? அப்போ 20/2 = 10% அப்படிங்கிறதான் அரை ஆண்டுக்கு. புரியுதுங்களா? ஆண்டுக்கு 20%. ஆனால் நம்ம வட்டி கால்குலேட் பண்ணுறது அரை ஆண்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20ல் பாதி 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதை தான் எடுத்துக்கணும் R. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஆண்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னங்கிறது 2 ஆண்டுகள்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் அதை அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்படிங்கிறான். அப்போ இதையும் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறோம். அப்போது ஒரு வருஷத்துக்கு, நல்லா கவனிங்க, ஒரு வருஷத்துக்கு 2 முறை. ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி இல்லை. அப்போ 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறது 4 முறை நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்னங்கிறது 4ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இதுவும் முக்கியம். டைரெக்டாக n = 2ன்னு போட்டுறாதீங்க, n = 20ன்னு போட்டுறாதீங்க. இங்கேயே புரிஞ்சுக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆண்டுக்கு 20%. அப்போ அரை ஆண்டுக்கு அதில் பாதி 10%. என்னங்கிறது 2 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறதுனால ஒரு வருஷத்துக்கு 2 முறை, அப்போ 2 வருஷத்துக்கு 4 முறை. அப்போ என்னங்கிறது 4ன்னு தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ நம்ம கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். அமௌண்ட் = P of 1 + R/100 whole power n. Pங்கிறது 10,000, 1 + R அப்படிங்கிறது 10%, n அப்படிங்கிறது 4. ஸோ மறந்தும் இங்கே 2ன்னு போட்டுறாதீங்க, இங்கே 20ன்னு போட்டுறாதீங்க. இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கடகட நீங்கள் சிம்பிளை பண்ணிக்கலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 10 × 1 10. எதுவுமே இல்லைனா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 1 × 1 1 டிவைட் பை இது ரெண்டையும் பெருக்கணும். ஸோ 10 = 11/10ன்னு வரும். ஸோ பாருங்க, 10,000 × 11/10 4 முறை போடணும். 11/10 11/10 11/10. 1 2 3 4 சைஃபர் இருக்குது. அப்போ 4 சைஃபருக்கு 4 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 1 2 3 4. 11 11 121, 11 11 121. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 121 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121 தான் வரும். 121 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 242ன்னு வரும். ஸோ 242. அடுத்து 121 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 121 தான் வரும். ஸோ 1 2 1 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 1 4 6 4 1 14,641 தான் அமௌண்ட்டு. அவங்க கேட்குறது கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? அமௌண்ட்டு மைனஸ் பி. அதாவது 14,641 மைனஸ் 10,000. ஸோ இப்போ ஆன்சர் என்னங்க வரும்? ரெண்டையும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 4,641. ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 2, அசல் தொகை ரூபாய் 24,000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? ஸோ இந்த இடத்துலையும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. ஸோ அசல் 24,000. சரிங்களா? அசல் 24,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10% அப்படிங்கிறது ஆண்டுக்கு.
இங்கே அரையாண்டுக்கு தானே கால்குலேட் பண்ணுறோம். அப்படின்னா 10/2 இஸ் ஈக்குவல் டு 5% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கணும். முக்கியமானது 10ன்னு எடுத்துடாதீங்க, சரிங்களா? அடுத்தது என்னங்கிறது 1.5 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க. 1.5 ஆண்டுகள். இங்கே அரையாண்டுக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வட்டி கால்குலேட் பண்ணுவோம், சரிங்களா? அரையாண்டுக்குங்கிறனால 6 மாதத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுவோம். அப்படின்னா 1.5 இயர்ஸ் இன்ட்டு 2, ஏன்னா ஒரு வருஷத்துக்கே நம்ம 2 முறை கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு 6 மாதம் இருக்குது. அப்படின்னா மொத்தம் 3 முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? 3 முறை கால்குலேட் பண்ணுவோம். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3 தான் நீங்கள் போடணும். ஏன்னா அரையாண்டுக்கு, சரிங்களா, ஒரு வருடத்துக்கு 2 முறை, அப்புறம் 6 மாதத்துக்கு ஒரு முறை, அப்போ மொத்தம் 3. அதுதான் 1.5 இன்ட்டு 2 இன்ட்டு 3ன்னு போட்டேன். இப்போ ஃபார்முலா நம்ம போட்டுக்கலாம். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் 1 + R/100 ஹோல் பவர் n. பிங்கிறது 24,000. 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5/100. என்னங்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிடணும், சரிங்களா? ஸோ மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 6ங்கிற இடத்துல 10ன்னு போட்டுறாதீங்க. என்னங்கிற இடத்துல 1.5 வருஷம் போட்டுறாதீங்க. இங்கே அரையாண்டுக்குன்னு கால்குலேட் பண்ணுறோம், மறந்துடாதீங்க. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் 4×5 5, 25 100. ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனீங்கன்னா 20 × 1 20, கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 × 1 1 டிவைடட் பை இது ரெண்டையும் பகுதி ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 20ன்னு வரும். அப்போ 21/20 தான் நம்ம 3 முறை போடணும். ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ 24,000 இன்ட்டு 21/20 21/20 21/20 ஏன்னா 3 முறை போடணும், சரிங்களா? ரைட். ஸோ சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 1 2 3 சைஃபர் இருக்குது. 1 2 3 சைஃபர் இருக்குது. அடுத்தது 2 4 8, சரிங்களா? அதாவது 2 2 2 2 4. இந்த 2க்கு 6 2 12. இந்த 2க்கு 2 6. ஸோ 21 × 21 அப்படிங்கிறது 441. ஏன்னா 21 ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்தா 441. இன்னொரு 21ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 4 4 2 4 2 8 4 2 8 போட்டிங்கன்னா ஆட் பண்ணி பாருங்கள். 1 6 8 + 4 10 12 மிச்சம் 1. ஸோ 9,261 மல்டிப்ளை வித் 3, இன்னும் 3 இருக்குது. ஸோ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும், ரைட்? ஸோ 1 3 3 6 3 18 1 2 6 1 7 9 3 27. ஸோ 27,783 அப்படிங்கிறது தொகை, சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? தொகை கேட்குறாங்களா, வட்டி கேட்குறாங்களா? கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அமௌண்ட் மைனஸ் பி, சரிங்களா? தொகையிலிருந்து நம்ம அசலை கழிக்கணும். ஸோ தொகை அப்படிங்கிறது 27,783ன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அசல்ங்கிறது 24,000. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 3 8 7 7 4 போச்சுன்னா 3. ஸோ இப்போது 3,783 3,783 ஆப்ஷன் சிங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 3, கூட்டு வட்டியில் சரவணன் 8,192 18 மாதங்களுக்கு 12.5% ஆண்டு வட்டி வீதத்தில் அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்தார். அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? ஸோ நல்லா கவனிங்க, இதில் முக்கியமான பாயிண்ட்டு, அரையாண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுறாங்க. கொடுத்துருக்கிறது 18 மாதம் 12.5% ஆண்டு வட்டி வீதம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது பிங்கிறதுல அதாவது அசல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, 8,192 அப்படி எழுதிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல என் அப்படிங்கிறது 18 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை நம்ம வருஷமாக மாற்றிக்கலாம். அதாவது 12 + 6 மாதங்கள் எப்படி எடுத்துக்கலாம்? 1.5 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா?
ரைட். ஆனால் இங்கே அரை ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது. அப்போ 1.5 வருஷத்தையே 1.5 × 2ன்னு போடணும். 3 ஏன்னா என்னங்கிறது 3ஆக மாறிடும். ஏன்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் சொல்லியிருக்கேன். அதாவது அரை ஆண்டுக்கு அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 6 மாதங்கிறது 2 முறை. சரிங்களா? திருப்பி ஒரு அரை வருஷம் அப்படிங்கிறது 6 மாதம். அப்போ டோட்டலாக 3 முறை வட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால தான் n = 3ன்னு எடுக்கிறோம். மறந்து 1.5 வருஷம் எடுத்துடாதீங்க. அடுத்தது அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 12.5%. இதுவும் ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே அரை ஆண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை முழு பின்னமாக மாற்றுங்க. 12 2 24 24 + 1 25/2%. சரிங்களா? இப்போ இதுவே இது ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க 25/2%. அரை ஆண்டுக்கு மாற்றணும் அப்படின்னா /2, அதாவது 25/2 / 2. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 25/4%ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுவும் பகுதியாக மாறினாலே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 25/4%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 25/4%, என்னங்கிறது 3. இதை கரெக்டாக போட்டிங்கன்னா சிம்பிளிஃபையும் ஆன்சர் வந்துடும். அவங்க கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளோ தானே கேட்குறாங்க. ஃபார்முலா கூட்டு வட்டிக்கான மொத்த தொகைக்கான ஃபார்முலா அமௌண்ட் = P of 1 + R / 100 whole power n. Pங்கிறது 8192. 1 + R அப்படிங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். 25/4%. 25/4%ங்கிறனால 100. மறந்தும் 25/2ன்னு போட்டுறாதீங்க. 12.5% அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க. அது அரை ஆண்டுக்குன்னு மாற்றி போடணும். அதனால தான் 25/4%. பவர் என்னங்கிறது 3. சரிங்களா? 3 ஆண்டுகள் இல்லை, 3 கொடுத்துருக்கிறது என்னமோ 1.5 வருஷம் தான். 1.5ன்னு போட்டுறாதீங்க. இங்கே அரை ஆண்டுக்கு அப்படிங்கிறனால நம்ம 3ஆக மாற்றி எழுதணும். சரிங்களா? ரைட். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா போதும். ஒரு 25 25 4 25 100. அப்படின்னா இது 1 + 1/16 3 அப்படின்னு வரும். 8192 × 1 + 1/16 whole power 3. ஸோ இதை நீங்கள் குறுக்கு பெருக்கிக்கிட்டிங்கன்னா 16 × 1 16, எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். × 1 அப்படிங்கும்போது 16 + 1 / 16 16 3. ரைட். அடுத்தது 8192 × 17/16 17/16 17/16. ரைட். சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். 8 16 18 80 1 8 16 3 4 8 32. அடுத்தது 2 2 2 10 2 2 2 2 4. அடுத்தது 8 16. இங்கே 6 8 48 திருப்பி 3 4 8 32. 2 2 2 6 2 2 4. 1 16 16 2 16 32. 17 17 289. இப்போ இன்னொரு 17ஓட பெருக்கி பார்ப்போம். 9 7 63 6 8 7 56 6 62 6 7 14 6 20. திருப்பி 9 8 2 3 10 11 9 4. ஸோ 4913 × 2. இந்த 2 இருக்குல்ல, மறந்துடக்கூடாது. அதையும் மல்டிப்ளை பண்ணணும்ல. 32 6 2 2 9 2 18 1 4 2 8 9. ஸோ 9826. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் 9894802842க்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டவுட் கேட்கலாம். நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்லேருந்து படித்தாலும் அங்கே மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்குது. அது யார்கிட்ட டவுட் கேட்குறதுன்னு தெரியல, வீட்டில் உட்காந்து நான் தனியாக படிக்கிறேன், ஸோ டவுட் கிளாரிஃபை பண்ணுங்களா, தாராளமாக டவுட் கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மேக்ஸ் வந்து டவுட் கேட்க தான் நமக்கு வந்து கிளியர் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண தான் எக்ஸாமில் வந்து ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியும் வரும். சரிங்களா?
ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து அனுப்புவாங்க. ஸோ டெய்லியும் கொஷின் பிடிஎஃப் அனுப்புவாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கான யூடியூப் வீடியோ அனுப்புவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 4. அசல் ரூபாய் 16,000க்கு ஆண்டு வட்டி வீதம் 20%, வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. ஸோ நல்லா கவனிங்க. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். 3 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வருடம் என்பது 12 மாதங்கள். ஸோ காலாண்டுக்கு அப்படின்னா இன்ட்டு 1/4 3. சரிங்களா? ஸோ 3 மாதம், 6வது மாதத்துக்கு முடிவில் 1, 9வது மாதம் முடிவில் 1, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 12 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் 1ன்னு சொல்லிட்டு 4 முறை வந்து வட்டி கணக்கிடப்படுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல அசல் வந்து பார்த்திங்கன்னா 16,000ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 20%ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஆண்டுக்கு. சரிங்களா? ஆண்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், காலாண்டுக்கு கால்குலேட் பண்ணணும். அப்போ 20 × 1/4 காலாண்டுக்கு. அப்போது 5% அப்படிங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 5%. மறந்தும் 20ன்னு போட்டுறாதீங்க, தப்பாயிரும். ஸோ இந்த இடத்துல என்னங்கிறது 9 மாதங்கள். 9 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9 மாதங்களுக்கு வந்து கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறையா, காலாண்டுக்கு ஒரு முறைனா, அப்போது 3 மாதம், அப்புறம் 6 மாதம், 6வது மாதம் நிறைவில் 1, அப்புறம் 9வது மாதம் நிறைவில் 1. இது வந்து தேர்டு மந்த்து, இது வந்து 6th மந்த்து, இது வந்து 9th மந்த்து. புரியுதுங்களா? அப்போது இது ஒரு முறை, 2வது முறை, 3வது முறை. அப்போ என்னங்கிறது 3ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். மறந்து 9ன்னு போட்டுறாதீங்க. சரிங்களா? ஏன்னா காலாண்டுக்கு அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணணும். என்னங்கிறது இங்கே 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது மாதம் முடிவில் ஒரு முறை, 6வது மாதம் நிறைவில் ஒரு முறை, 9வது மாதம் நிறைவில் ஒரு முறைன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 முறை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இங்கே ஒரு வருஷன் கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக n=4ன்னு போட்டுடலாம். இங்கே மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க, அதனால நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? ரைட். இப்போ கூட்டு வட்டியை பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் 1 + R / 100 n. Pங்கிறது 16,000, 1 + Rங்கிறது 5%. மாற்றி போட்டுறாதீங்க, 20ன்னு சொல்லிட்டு தப்பாக போயிடும். காலாண்டுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், 5% / 100. என்னங்கிறது இங்கே 3 முறை. 9 மாதங்கள்ட்டு 9 போட்டுறாதீங்க. இங்கே நம்ம எண் வந்து எப்படி 3 வந்துச்சுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ரைட். இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 × 5 = 25, 100. ஸோ இப்போ 16,000 இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பறிக்கிங்கன்னா 20 + 1, அப்போ 21/20. அடுத்து 21/20, 21/20. சரிங்களா? ஸோ இந்த 3 சைஃபருக்கு இந்த 3 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 4 × 2 8 × 2 16, 4 × 2 4 2 8, 4 × 2 2 2 4. அடுத்து 21 ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 441. 21 ஸ்கொயருங்கிறது 441. அதோட இன்னொரு 21 பெருக்கணும். ஸோ 1 4 4, 2 4 2 8 4 2 8, 1 6 12 9. ஸோ 9,261 இருக்குல்ல, 9,261 இங்கே இருக்கிற 2ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. இன்ட்டு 2. ஸோ 2 6 2 12, 1 2 4 5 9 2 18. ஸோ 18,522 அப்படிங்கிறது வந்து அமௌண்ட்டு. அவங்க கேட்குறது வந்து வட்டி கேட்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா வந்து அமௌண்ட்டு மைனஸ் P அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போது 18,522ங்கிறது அமௌண்ட்டு. அசல் வந்து பார்த்தோம்னா
16,000 ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டோம்னா 2 2 5 2. ஸோ 2522 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி இதுதான் சரியான விடை. கொஷின் நம்பர் 5. 15,625க்கு ஆண்டுக்கு 16% வட்டி வீதத்தில் 9 மாதங்களுக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதனுடைய கூட்டு வட்டியை காண்க. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. சரிங்களா? ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். அசல் பார்த்திங்கன்னா 15,625, ஆறுங்கிறது 16% அப்படிங்கிறது ஆண்டுக்கு. சரிங்களா? நம்ம கால்குலேட் பண்ணுறது காலாண்டுக்கு. அப்போ 16 × 1/4, காலாண்டுங்கிறனால 1/4 சிம்பிளை பண்ணிங்கன்னா 4%. சரிங்களா? ஆறுங்கிறது 4%. அடுத்து எண் அப்படிங்கிறது 9 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 மாதங்கள் காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுறாங்க. அப்போது 3rd மந்த்து, அப்புறம் 6th மந்த்து, அப்புறம் 9th மந்த்துன்னு சொல்லிட்டு 3 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ n = 3. ஏற்கனவே போன சம்மில் பார்த்த மாதிரி தான். சரிங்களா? அப்போ n = 3. இப்போது கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா அமௌண்ட் = P of 1 + R/100 whole power n. Pங்கிறது 15,625, 1 + R அப்படிங்கிறது 4%, என்னங்கிறது 3. ஸோ இந்த இடத்துல சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா 1 நாள் 4, 25 நாள் 100. ஸோ 15,625 இது குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னா 25 1, அப்போ 26/25, 26/25, 26/25. இதை சிம்பிளை பண்ண ஆன்சர் கிடச்சிரும். பார்க்கலாம். 5 5 25, 3 15, 1 5 2 10, 5 5 25, 1 5 6 5 30, 2 10, 5 5 25. அடுத்து 5 5 25, 1 5 2 10, 5 5 25, 1 5 2 10, 5 5 25. அப்புறம் இந்த 25க்கு இந்த 25 கேன்சல் ஆயிரும். ஸோ அடுத்தது 26 × 26, 6 6 36, 3 6 2 12, 6 2 12, 24 3 27, 2 2 4 6 676 வருது. திருப்பி இந்த 676 26ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 36, 3 6 42, 42 3 45, 4 6 36 40. அடுத்தது 6 2 12, 1 7 2 14, 1 15, 1 6 2 12 13. ஸோ 6 7 5 7 1. ஸோ அமௌண்ட் வந்து 17,576. ஸோ அவங்க கேட்குறது வட்டி கேட்குறாங்க. ஸோ வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = அமௌண்ட்டு மைனஸ் பி. 17,576. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா 15,625. ரெண்டே மைனஸ் பண்ணிடுங்க. 1 5 10ல் 6 போச்சுன்னா 4 1 9, 6ல் 5 போச்சுன்னா 1. 1951ங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. கொஷின் நம்பர் 6. அபி ஒரு ஸ்கூட்டரை வாங்குவதற்காக ஒரு வங்கியிலிருந்து ரூபாய் 26,400 கடனாக பெற்றார். ஆண்டுக்கு 15% வட்டி வீதத்தில் வட்டியானது ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் முடிவில் அவர் தனது கடனை அடைக்க செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? ஸோ இந்த இடத்துல கூட்டு வட்டி வந்து ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் அப்படிங்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா? ஸோ P = 26,400. ஓகேங்களா? ஆறுங்கிறது 15% தான், ஆண்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டியும் ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுறாங்க. அதனால் இங்கே எந்த வித மாற்றமும் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். இந்த இடத்துல N அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் 4 மாதங்கள். சரிங்களா? 2 ஆண்டுகள் 4 மாதங்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. காலம் வந்து ஆண்டுகளும் ப்ளஸ் மாதங்களும்
கலந்து கொடுக்கும்போது கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலாவே மாறிடுங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r / 100 ஹோல் பவர் n. அது மட்டும் இல்லாமல் இன்ட்டு மாதங்களுக்கான ஃபார்முலா வந்து 1 + x / 12 இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. எப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஆண்டுகளும் மாதங்களும் கலந்து கொடுக்கும்போது, 2 ஆண்டுகள் 4 மாதங்கள் அப்படின்னு கொடுக்கும்பொழுது. இந்த இடத்துல n அப்படிங்கிறது ஆண்டுகளை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துக்கலாம். என்னங்கிறது 2ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸுங்கிறது மாதங்கள், என்ன மாதம் அங்கே கொடுத்துருக்காங்களோ நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ 4 மாதங்கள் கொடுத்துருக்காங்களா, 4ன்னு போட்டுக்கலாம். இதை படிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கடன் வந்துடுங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 26,400ன்னு கொடுத்துருக்காங்க. 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 15%. என்னங்கிற இடத்துல நீங்கள் ஆண்டுகள், அதாவது n = 3. நீங்கள் பாருங்கள், சாரி, n = 2. சரிங்களா? n = 2. x = மாதங்கள், 4 மாதங்கள். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இங்கே 2 இன்ட்டு 1 + எக்ஸுங்கிறது மாதங்கள், அப்போ 4/12 இன்ட்டு 6ங்கிறது 15% டிவைடட் பை 100. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 நாங் 4, 3 நாங் 12, 1 3 3, I 3 15, 1 5 5, 25 100. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா, இதை மட்டும் நான் சொல்கிறேன். 20 × 1 20. எதுவுமே இல்லைனா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கேயும் 1 தான் இருக்குது. இப்போ 1 × 1 1, 20 + 1 டிவைடட் பை 20. ஸோ 21/20ன்னு வருங்க. சரிங்களா? 21/20. அதே மாதிரி இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 3 15, 25 100. இதை குறுக்கு பெருக்கல் பிரிக்கணும்னா 20 + 3 23/20 அப்படின்னு வரும். புரியுதுங்களா? இது ஸ்கொயர்டு. இப்போது நல்லா கவனிங்க. இந்த 26,400 இதை சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம். இங்கே 23/20 மேலே ஸ்கொயர் இருக்கனால 23/20 இன்ட்டு இதை சிம்பிளை பண்ணி வச்சுருக்கோம் 21/20. புரியுதுங்களா? ரைட், சம சால்வ் பண்ணுவோம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 2 2 2 2 2 6 2 2 4 2 2 6 2 12 6 2 12 2 2 6 6 இது 1 இருக்கு பாருங்க, 0 இருக்கு பாருங்க, மறந்துடாங்க. தட் மீன்ஸ் 10 2 20. சரிங்களா? ஓகே. அடுத்தது 23 × 23 3 9 32 32. இப்போ 6 6 12 மிச்சம் 1 2 2 4 1 5 529. 23 ஸ்கொயருங்கிறது 529. ஸோ இந்த 529 33ஆல் பெருக்குவோம். 529 33 9 3 27 2 32 6 8 I 3 15 9 3 27 2 32 6 8 I 3 15. ஸோ 7 7 14 15 மிச்சம் 1 9 5 14 1 6 7 1. ஸோ 17,457 வந்திருக்கு. இன்னும் நம்ம 21ஆல் அதை மல்டிப்ளை பண்ணணும். 17,457 21 7 5 4 7 1 7 2 14 மிச்சம் 1 I 2 10 11 மிச்சம் 1 4 2 8 9 7 2 14 மிச்சம் 1 1 2 3. ஷேர் பண்ணி போட்டிங்கன்னா 7 9 5 16 மிச்சம் 1 5 6 3. சரிங்களா? ஸோ 3,66,597 டிவைடட் பை 10. 3,66,597 டிவைடட் பை 10. ஸோ புள்ளி வச்சு வருங்க. அப்போது 36,659.7. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 7. அருள் என்பவர் ஒரு வங்கியில் ரூபாய் 80,000 கடன் வாங்கினார். ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில். கொஸ்டின் நம்பர் 1. ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில் அதனுடைய தொகை எவ்வளவு? கொஸ்டின் நம்பர் 2. அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கணக்கிடப்பட்டால் தொகையினுடைய வித்தியாசம் எவ்வளவு? ஸோ 2 கொஷின் கேட்டாங்க. இப்போ இன்கேஸ் கூட்டு வட்டிலலாம் டஃப்பாக கேட்கணும், இல்லை டைம் எடுக்கிற மாதிரி கொஷின் கேட்கணும்
இப்போ குரூப் 2 லெவலுக்கு கேட்கணும் ப்ரிலிம்ஸில், அது மாதிரிலாம் கேட்கணும்னு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கேட்கலாம். இது வந்து ஈஸி தான், 2 ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பி அப்படிங்கிறது 80,000, கரெக்டுங்களா? ரைட். ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில் ஒரு வாட்டி சம் கால்குலேட் பண்ணணும். அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் இன்னொரு முறை சால்வ் பண்ணணும். ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு சம்மில் வந்து ஆண்டுக்கு வட்டி, இது வந்து 1. ரெண்டாவது கொஸ்டின் வந்து அரையாண்டுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம், அரையாண்டுக்கு வட்டி. ஏன்னா அரையாண்டுக்கு வட்டி கால்குலேட் பண்ணும்போது பிங்கிறது இங்கேயும் என்னது 80,000 தான், சரிங்களா? ஆனால் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அரையாண்டுக்குங்கும் போது 10%ங்கிறது அரையாண்டுங்கிறனால 10 × 1/2 அடிச்சிங்கன்னா 5%க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அரையாண்டுக்குங்கும் போது பாதி. புரியுதுங்களா? ரைட். இங்கே என் அப்படிங்கிறது ஆண்டுக்கு வட்டி கால்குலேட் பண்ணுறதுல வந்து ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில் எவ்வளோ தொகை வருது அப்படிங்கிறாங்க. அப்போ 1.5 வருஷம். ஸோ என் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு 6 மாதங்கள், சரிங்களா? அதானே 1.5 வருஷம்னா அதானே அர்த்தம், ஒரு ஆண்டு 6 மாதங்கள். இங்கே என் அப்படிங்கிறது ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருடம், சரிங்களா? ஆண்டுக்கு. ஆனால் நம்ம அரையாண்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம். அரையாண்டுக்கு அப்படிங்கும்போது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, வருஷத்துக்கு 2 முறை கால்குலேட் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கு 2 முறை தானே. அப்போ இன்னொரு அரை வருஷம் இருக்குது. அப்போ மொத்தம் அரையாண்டுக்கு அப்படின்னா n = 3. ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ரைட். ஸோ இங்கே ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் நம்ம யூஸ் பண்ணது தான். ஆண்டுகளும் மாதங்களும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா அமௌண்ட் = P of 1 + R / 100 whole power n into 1 + x / 12 into R / 100. இதுதான் ஆண்டுகளும் மாதங்களும் சேர்ந்து காலத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குரிய ஃபார்முலா. இது நார்மலான ஃபார்முலா தான். அமௌண்ட் = ஏன்னா இந்த இடத்துல தான் என்னங்கிறது 3 ஆயிடுது, அதனால தான் அமௌண்ட் = P of 1 + R / 100 whole power n அப்படிங்கிற சாதாரண கூட்டு வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆண்டுகளும் மாதங்களும் கலந்து கொடுத்தனால தான் இந்த ஃபார்முலா. இந்த இடத்துல n = 3ங்கிறதுனால டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடுங்க. ஸோ P அப்படிங்கிறது 80,000, 1 + R / 100. இது ஆண்டுக்கு தானே கால்குலேட் பண்ணுறாங்க, அதனால் 10%ங்கிறது அப்படியே எடுத்துக்கலாம். n அப்படிங்கிறது ஒரு ஆண்டு, சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னங்கிறது 1, எக்ஸுங்கிறது 6, சரிங்களா? இந்த எக்ஸுங்கிறது மாதங்கள். ரைட். 1 + எக்ஸுங்கிறது 6, 6/12 இன்ட்டு 10% அப்படிங்கிறனால இப்படி வரும். புரியுதுங்களா? ரைட். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 1 6 2 12, 1 2 2 10, 1 5 25 100, சரிங்களா? ஸோ 80,000 இன்ட்டு இது குறுக்கு பெருக்கல் பறிக்கிங்கன்னா 10 × 1 10 + 1 11, 11/10ன்னு வரும். இது குறுக்கு பெருக்கல் பறிக்கணுங்கன்னா இங்கே 20 இருக்குது இன்ட்டு 1, சரிங்களா? அப்போ 20, இங்கே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இங்கே 1 இருக்குது, 1 + 1ங்கிறது 1, ஸோ /20. ஸோ அப்போ 21/20. ரைட். இது சிம்பிளை பண்ணலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 2 2 4 2 8, ஸோ 2 0 வருது, சரிங்களா? ஸோ அடுத்தது 11 4 44, சரிங்களா? 44 இன்ட்டு 21, ஸோ 4 4 4 2 8 4 2 8, ஸோ கூட்டி போட்டிங்கன்னா 4 8 2 10 12 மிச்சம் 1 9,
ஸோ 9, 2, 4 இந்த 2 சைஃபரையும் பெருக்கி போட்டுக்கணும். ஸோ 92,400ங்கிறது ஆண்டுக்கு வட்டி கணக்கிடும் பொழுது. சரிங்களா? இப்போது அரை ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது 80,000. 1 + R அப்படிங்கிறது மறந்துடாதீங்க 5%. அரை ஆண்டுக்கு கால்குலேட் பண்ணுறோம். 5% எடுத்து வச்சுருக்கோம். 5 / 100. என்னங்கிறது 3. 1 5 25 100. ஸோ அடுத்தது 80,000 இன்ட்டு குறுக்கு பெருக்கல் பெருக்கிங்கன்னா 20 × 1 20 + 1 21 21/20 21/20 21/20 ஏன்னா ஹோல் கியூபில். ஸோ 3 சைஃபர் இருக்குது, அதனால் இங்கே 3 சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். 2 2 42 80 2 2 22 40 2 10. ஓகேங்களா? அடுத்தது 21/21ங்கிறது 441. 21 ஸ்கொயருங்கிறது 441. அடுத்தது அதோடு சேர்த்து 21ஐயும் பெருக்கணும். 1 4 4 2 2 4 2 8 4 2 8. ஸோ 1 6 8 4 12 1. ஸோ 9. ஸோ 9261. இங்கே ஒரு 0 வேறு இருக்குல்ல, ஸோ 0 வந்துடும். ஸோ 92610. ரெண்டுக்கும் வித்தியாசம் தானே சம்பளம் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கணக்கிடப்பட்டால் தொகைகளுடைய வித்தியாசத்தை காணவும். இதுக்கு முன்னாடி உள்ள தொகைக்கும் இப்போ உள்ள தொகைக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு கேட்குறாங்க. 92,400 0 1 6 4 போச்சுன்னா 2 210. ஸோ 210ங்கிறது சியிலேயே இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் சிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. ஸோ ஆண்டொன்றுக்கு வட்டி சேர்க்கும் முறையில் தொகையானது 92,400. அரையாண்டிற்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கணக்கிடப்பட்ட தொகைகளுடைய வித்தியாசம், இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து 210. ஸோ ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 8. சரவணன் என்பவர் ரூபாய் 8,000ஐ 15% கூட்டு வட்டி விகிதத்தில் முதலீடு செய்கிறார். 2 ஆண்டுகள் மற்றும் 4 மாதங்கள் முடிவில் அவர் பெறும் மொத்த வட்டி எவ்வளவு? தாராளமாக இதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஹோம்ஒர்க் சம் மாதிரி ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிவிட்டு சம்மை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க. சரிங்களா? இருந்தாலும் நான் சால்வ் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அசல்ங்கிறது 8,000. ஸோ என் அப்படிங்கிறது வந்து 2 ஆண்டுகள் 4 மாதங்கள். ஸோ இந்த மாதிரி ஆண்டுகளும் மாதங்களும் சேர்த்து வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா வந்து அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P of 1 + R / 100 ஹோல் பவர் n, அப்புறம் 1 + x / 12 இன்ட்டு R / 100. சரிங்களா? இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆண்டுகளும் மாதங்களும் சேர்ந்து கொடுக்கும்போது இந்த இடத்துல n அப்படிங்கிறது வந்து ஆண்டுகள், எக்ஸ் அப்படிங்கிறது மாதங்கள். சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். எப்படிங்கிறத பார்க்கலாம். பிங்கிறது 8,000, 1 + R அப்படிங்கிறது 15%, n அப்படிங்கிறது 2 ஆண்டுகள், 1 + xங்கிறது மாதங்கள், 4 மாதங்கள் / 12 இன்ட்டு 6 15 / 100. ஸோ சிம்பிளை பண்ணலாம். 4 4 3 12 1 3 3 5 15 1 5 25 100. இது குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 × 1 20. கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 1 1 / 20 21/20ன்னு வரும். அது மாதிரி இதை சிம்பிளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 5 15 25 100. அப்போ இது குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 × 1 20. இங்கே கீழே 1 இருக்கதா அர்த்தம். 1 × 3 3 / 20. அப்போ 23/20 சிம்பிளை பண்ணலாம். 8,000 இன்ட்டு 23/20 ஸ்கொயர்டு இல்லை, அப்போ 2 முறை போடணும். 23/20 இன்ட்டு 21/20. ரைட். ஸோ 3 சைஃபருக்கு 3 சைஃபர் கேன்சல் பண்ணலாம். 1 2 3 1 2 3 2 2 4 2 8 2 2 2 4 2 2 2. கிளியரா? அடுத்து 23 ஸ்கொயர்டு. 23 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 529. 23 ஸ்கொயர்டுங்கிறது 529. அதோடு சேர்த்து
21 பெருக்கணும். 9 2 5 9 2 18 மிச்சம் 1 2 2 4 1 5 I 2 10 9 8 2 10 மிச்சம் 1 5 5 10 11 11,109. அவங்க கேட்கறது வட்டி கேட்குறாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. 11,109 மைனஸ் அசல்ங்கிறது 8,000. சப்போ 9 0 1 10 8 போச்சுன்னா 2 3 3,109. ஆப்ஷனில் ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 9. காயத்ரி என்பவர் 16,000 ஆண்டுக்கு 20% கூட்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார். வட்டியானது ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை குவார்ட்டர்லி கணக்கிடப்பட்டால் 9 மாத முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த வட்டி எவ்வளவு? ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது காலாண்டுக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 3 மாதத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ P இஸ் ஈக்குவல் டு 16,000, R இஸ் ஈக்குவல் டு 20%. ஆனால் இது ஆண்டுக்கு, மறந்துடாதீங்க, இது ஆண்டுக்கு. நமக்கு தேவை காலாண்டுக்கு வேணும். அப்படின்னா 20 × 1/4 5%. 5% தான் R. சரிங்களா? ஸோ என் அப்படிங்கிறது 9 மாதங்கள். என்னங்கிறது 9 மாதங்கள். நல்லா கவனிங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ 3வது மாதம் நிறைவில் ஒரு வட்டி வரும், 6வது மாதம் நிறைவில் ஒரு வட்டி, 9வது மாதம் நிறைவில் ஒரு வட்டி, அப்படி 3 முறை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ நமக்கு கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் 1 + R / 100 ஹோல் பவர் n. Pங்கிறது 16,000, 1 + Rங்கிறது 5%, என்னங்கிறது 3. சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 5 25 100. இது குறுக்கு பெருக்கல் பறிக்கிறீங்கன்னா 20 × 1 20, கீழே 1 இருக்குது. அப்போ 1 × 1 1, 20 + 1 டிவைடட் பை பகுதி 2 பெருக்கினீங்கன்னா 20. ஸோ 21/20. ஸோ 16,000 21/20, 21/20, 21/20. ஏன்னா கியூபில் இருக்குல்ல, அதனால் 3 சைஃபருக்கு 3 சைஃபர் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ 21 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 441. அதோட இன்னொரு 21 பெருக்கணும். 1 4 4, 2 8 8, 1 6 8 2 10 12 1. ஸோ 9,261 வரும். அந்த 9,261 நம்ம அதுக்கப்புறம் இங்கே இந்த வேல்யூவோட சிம்பிளை பண்ணணும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இன்னும் அடிக்காமல் இருக்குது. 4 2 8 2 16, 4 2 4 2 8, 4 2 2 2 4. ஸோ இப்போ 9,261 2ஆல் பெருக்கணும். ஸோ 2 6 2 12 மிச்சம் 1, 2 2 4 1 5, 9 2 18. 18,522ங்கிறது அமௌண்ட்டு. அவங்க கேட்குறது வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பி. அமௌண்ட்டுங்கிறது 18,522. பிரின்சிபலுங்கிறது சம்மளியை கொடுத்துருக்காங்க 16,000ன்னு. ரெண்டையும் கழிச்சு போட்டிங்கன்னா 2 2 5 2, 2,522. ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 10. ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 1000 அசலானது எத்தனை ஆண்டுகளில் 1331 மாறும்? ஸோ கூட்டு வட்டி ஃபார்முலா தான். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P ஆஃப் 1 + R / 100 ஹோல் பவர் n. அவங்க கேட்குறது n அப்படி என்னன்னு தான் கேட்குறாங்க. அசல் 1000. சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 10%. அமௌண்ட் 1331. 1000 ரூபா அசலுங்கிறது 10% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1331 மாறும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அமௌண்ட்டுங்கிற இடத்துல 1331 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. பி அப்படிங்கிறது 1000 நம்மளை கொடுத்துருக்காங்க. 1 + R அப்படிங்கிறது 10% ஹோல் பவர் n. இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் ஆயிருங்க. இது குறுக்கு பெருக்கல் பறிக்கிங்கன்னா 10 × 1 10, கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 × 1 1. அப்போ 10 + 1 டிவைடட் பை 10 இஸ் ஈக்குவல் டு 11/10 வரும். ஹோல் பவர் n. புரியுதுங்களா? அதாவது 1331 அப்படியே வச்சுக்கோங்க.
இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிற 1000 இருக்குல்ல, இது எந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷன் ஆயிருங்க. ஸோ இதை தான் நம்ம இங்கே சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கோம். 11/10 ஹோல் பவர் n. ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், 11 அப்படிங்கிறது எத்தனை முறை பெருக்குன்னா 1331 வரும். இப்போ 11 ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 11 11 121. இதே 11 கியூப் என்னன்னு பாருங்களேன். அப்போ 121 × 11 1 2 1 1 2 1 அப்போது 1 3 3 1. ஸோ அப்போ 11 கியூபுங்கிறது 1331. கரெக்டுங்களா? ஸோ 10 கியூபுங்கிறது 1000. ஸோ 11 கியூபு 10 கியூப் ஈக்குவல் டு 11/10 ஹோல் பவர் n. ஸோ ரெண்டுமே கியூப் காமனாக இருக்குல்ல, அப்போ 11/10 ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். ஸோ 11/10 ஹோல் பவர் n. இங்கே பாருங்கள் n வந்து மேட்சாக இருக்குது. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 3. புரியுதுங்களா? ரைட். அப்போ 3 ஆண்டுகளில் 1331 மாறும். ஆப்ஷன் சிங்கிறதா அதுக்கு சரியான விடை. ஸோ இன்னைக்கு 11/2/2026க்கான 10 சம்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கியூஆர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா கூட டைரெக்டாக நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிடுவீங்க. பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.